அதனால் அந்த நேமை ஒய்ஃப் வச்சுட்டாங்க. சரி ஓகே வச்சிரு, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நானும். அவ்வளோதான். இது கிருத்திஷ் நல்லா இருக்குங்க பேர். எப்படிங்க இந்த மாதிரி நேம்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? நிஜமா இந்த நேமில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். கிரீஷ் கேள்விப்பட்டிருக்கேன், கிரிதரன் கேள்விப்பட்டிருக்கேன். கிருத்திஷ் நல்லா இருக்குங்க நேமு, சூப்பராக இருக்குது பேர். கிருத்திஷ் நிமிலேஷ். ஓ ஓகே ஓகே. சிவனோட நேம் மாதிரி வருதுங்க, அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படி தான் வருது. ஐயோ பரவாயில்லங்க, எதுங்க தேங்க்யூலாம். என்ன ஏஜுங்க ஆகுது பசங்களுக்கு? என்னோட பாப்பா ஏஜா இல்லைனா 6 வயசு 7 வயசு அந்த மாதிரியாங்க ஏஜ்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓ கிருத்தீஷ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, நிமிலேஷ் வந்து எல்கேஜி. கரெக்டுங்களா? கரெக்டாக சொல்லிட்டேண்ணா? ஆக்சுவலாக வந்து எங்கள் தாத்தாவுடைய ரிலேஷன் ஒருத்தர் இருந்தார். அவங்களோட பையனுக்கு உங்கள் சேலமில் ஒரு ஏரியா நேம் தெரில எனக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ தான் ஒரே ஒரு வாட்டி வந்தேன் சேலமில். அது ஏதோ பெரிய கல்யாண மண்டபங்க, அது ஏரியா நேம் தெரில. அப்போ தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் யாருமே கிடையாது சேலமில். அப்போனா நீங்கள் ஒரு 2014 இல்லை 15 கல்யாணம் பண்ணியிருப்பீங்க கரெக்டா? சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, சென்னையில் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்காலாம் அங்கே, அப்பா எல்லாமே சென்னை தான். அம்மா அண்ணன் அப்பா 3 பேர் ஒன்றா இருக்காங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆகி வேளச்சேரியில் இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன். மொத்தம் எங்கள் அம்மாவுக்கு அதான் 3 பேர் நாங்கள், அண்ணன் அக்கா. அண்ணன் சினிஃபீல்டில் இருக்கார், அக்கா கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நானும் சினிஃபீல்டில் தான் இருந்தேன் 16 வருஷம். இப்போ எதுவும் நடிக்கிறது இல்லை அவ்வளோவா. சின்ன சின்ன சீன் நிறையா படத்துலலாம் நடிச்சிருக்கேன் நான். மெர்சல் படத்தில் வருவேன், 2.0 வருவேன். அப்புறம் வேலைக்காரன், 555 அப்புறம் இந்த தசாவதாரம் படம், ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய படத்தில் அதுமாதிரி ஸ்பைடரில் டாக்டராக வருவேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் 8 அப்படின்னு போட்டு தோட்டாக்கள் போட்டு ட்ரெய்லர்னு போடுங்க. அதில் நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்படி துப்பாக்கி வச்சுட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் இப்படி வச்சுட்டு நின்றுட்டுருப்பார். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வரும். அதில் நான் எந்த சீன்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இல்லை, நீங்கள் லைவ்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஹாய் ஜெயவிரியா, குட் மார்னிங். யாரோ கூப்பிட்றாங்க. யாரும் கூப்பிட்லாங்க, அவங்க ஹிந்தியில் அமைச்சிருக்காங்க, எனக்கு புரியாது அதெல்லாம். ஹாய் ஜெயவிரியா. ஹிந்திக்காராக்கா? ஆமாங்க, அது என்னமோ கரெக்டு. டெக்ஸ்ட் மீன் இங்கிலீஷ் ஜெயவிரியா, குட் மார்னிங். ஜெயவிரியா சித்திக், டெக்ஸ்ட் மீன் இங்கிலீஷ், ஐ டோன்ட் நோ ஹிந்தி. தோடா மாலம் இன் ஹிந்தி. கேஷுவலாக என்னை உருட்டிடுறீங்களே நீங்கள் ஜெயா. ஆனால் உண்மையாகவே உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நல்லா சிரித்து பேசுகிற ஒய்ஃப் தாங்க அமையணும். அவருக்கு அமைஞ்சிருக்கு, என்ன பண்ணுறது. சந்தோஷமான விஷயந்தான். உங்கள் ஹஸ்பண்ட் எப்படிங்க, நல்லா சிரித்து பேசுவாங்களா உங்ககிட்ட? நல்லா பேசுவாங்களா? என்னடா இவன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுருக்கான்னு நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு கம்யூனிகேஷனுக்காக கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ரீசன்லாம் எதுவும் இல்லைங்க. என்னோடய ஏரியா பேக் கேமராவில் காட்டுறேன், பார்க்குறீங்களா? ஓகேண்ணா காட்டுறேன், இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்படின்னு தோணுச்சு, அதனால் கேட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்லும் போதே ஒரு ஹிந்திக்காரங்க வந்தாங்க பார்த்தீங்களா?